ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்மார்ட் டெய்லரிங். இந்த வீடியோவில் நம்ம ரெடிமேட் ஆரி ஒர்க் ப்ளவுஸோட கட்டிங் அண்ட் ஸ்டிச்சிங் வீடியோ நம்ம பார்க்க போகிறோம். இப்போ அதுக்கு வந்து நான் லைனிங் கிளாத்தில் அளவு ப்ளவுஸை வச்சு நான் மார்க் பண்ணி கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அதை வந்து நம்ம ஆரி ஒர்க் ப்ளவுஸில் எப்படி போட்டு கட் பண்ணலாம் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். அதுக்கு வந்து பாருங்கள், பேக் சைடு நம்ம ஃபஸ்ட்டு கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ லைனிங் கிளாத்தில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அதில் வந்து நான் கழுத்தெல்லாம் நான் என்ன கட் பண்ணல. சுற்றளவு, ஹாம்கோல், ஷோல்ட்ரு இதுதான் நான் வந்து கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கிறேன். இப்போ அதை வந்து நம்ம வந்து இப்போ மெயின் கிளாத்தில் நம்ம போட்டு கட் பண்ணி எடுத்துக்கலாம். அது எப்படி போடுறதுன்றதை பாருங்கள். இப்போ வந்து நம்ம வந்து ஆரி ஒர்க் போடுறதுக்கு நம்ம அளவு எடுத்து நம்ம மார்க் பண்ணி கொடுத்தோம் அப்படின்னா கரெக்டாக இருக்கும். ஏன்னா அளவு ப்ளவுஸ் அளவு நம்ம மார்க் பண்ணி கொடுப்போம். இதே ரெடிமேட் ஆரி ஒர்க் ப்ளவுஸ் அப்படின்னா அளவுகள் மாறி வரும். ஏன்னா காமனாக தான் அவங்க வந்து ஆரி ஒர்க் போட்டு நம்ம வந்து சேல் பண்ணுவாங்க. அப்படி இருக்கும்போது நமக்கு வந்து அளவுகள் மாறி வரும். அதை கட் பண்ணும்போது நம்ம கரெக்டாக வச்சு கட் பண்ணணும். ஏன்னா கழுத்தோட அகலம்லாம் ஜாஸ்தியாக இருக்கும். பாருங்கள், சைடில் அதே மாதிரி ஜாயின் கொடுக்குற மாதிரி வரும். கழுத்தெல்லாம் கரெக்டாக நம்ம மடித்து போட்டு கட் பண்ணும்போது பாருங்கள், சைடில் நமக்கு வந்து ஜாயிண்ட் வர்ற மாதிரி வரும். இப்போ பேக் சைடு நம்ம கட் பண்ணி எடுத்துக்கிட்டோம். இப்போ அடுத்தது வந்து கை வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இதே நம்ம நார்மல் ப்ளவுஸில் நம்ம போட்டு கட் பண்ணோம் அப்படின்னா நம்ம வந்து 4ஆக போட்டு கட் பண்ணுவோம். இதுக்கு வந்து ஆரி ஒர்க் கொடுத்துருக்கிறதுனால நம்ம வந்து ஒவ்வொரு கையாக நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். அதுக்கு நம்ம வந்து டபுளாக ஃபோல்ட் பண்ணி அந்த சென்டரை கரெக்டாக வச்சுக்கிட்டு இப்போ வந்து லைனிங் கிளாத்தில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அதை வந்து அப்படியே போட்டு நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். அந்த அளவுகள் மாறாமல் அந்த டிசைன் வந்து கரெக்டாக சென்டர் எங்கேயோ அதே மாதிரி மடித்து போட்டு கட் பண்ணி எடுத்துக்கணும். மெயினான இடத்துல சிசர் கட் கொடுத்துக்கலாம். முன்னாடி வந்து நம்ம வந்து ஒரு 1/2 இன்ச்சு குடஞ்சி கட் பண்ணுவோம் இல்லையா, அதை வந்து இப்போ கட் பண்ண வேணாம். நம்ம ஸ்டிச் பண்ணும்போது நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். அதே மாதிரி இன்னொரு கையும் கரெக்டாக சென்டர் நம்ம டிசைனை கரெக்டாக சென்டர் நம்ம எடுத்துகிட்டு டபுளாக ஃபோல்ட் பண்ணிவிட்டு சுருக்கம் இல்லாமல் நல்லா நீவி விட்டுட்டு இப்போ லைனிங் கிளாத்தில் அப்படியே போட்டு நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம். இந்த டிசைன் வந்து நமக்கு வந்து மாறி வராமல் கரெக்டாக போட்டு கட் பண்ணணும். அப்போ தான் வந்து ஸ்டிச் பண்ணி எடுக்கும்போது நமக்கு கரெக்டாக அந்த சென்டர்லாம் கரெக்டாக வரும். இப்போ சிசர் கட் கொடுத்து எடுத்துக்கலாம். இப்போ நம்ம வந்து 2 கையுமே நம்ம கட் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ ஃப்ரண்ட்டுக்கும் அவங்க வந்து ஆரி ஒர்க் போட்டிருக்கிறாங்க. அதை வந்து நம்ம லைனிங் கிளாத்தை வச்சு நெக்கு வந்து இதில் கட் பண்ணலை. நான் ஸ்டிச் பண்ணிட்டு தான் கட் பண்ணணும். எப்போவுமே இந்த மாதிரி ரெடிமேட் ஆரி ஒர்க்கு, டிசைன் பேட்ச் ஒர்க்குக்கெலாம் நம்ம வந்து கழுத்து வந்து நம்ம கட் பண்ணக்கூடாது. ஸ்டிச் பண்ணிவிட்டு தான் நம்ம வந்து கட் பண்ணி விட்டுட்டு சிசர் கட் கொடுத்துட்டு திருப்பி விடணும். பாருங்கள், அப்படியே போட்டு நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ ஃப்ரண்ட் பார்ட்டுக்கும் நமக்கு வந்து சைடில் ஜாயிண்ட் வரும். மெயினாக நம்ம வந்து டிசைன் கொடுத்துருக்காங்க இல்லையா, அதை வந்து கரெக்டாக வச்சுட்டு நம்ம கட் பண்ணி எடுத்துடணும். இந்த சைடு நமக்கு வந்து கிளாத் தேவைப்பட்டால் கூட நம்ம ஜாயின் கொடுத்துக்கலாம். இப்போ எக்ஸ்ட்ரா உள்ளதெல்லாம் நம்ம வந்து கட் பண்ணி எடுத்துடலாம். கரெக்டாக வச்சு கட் பண்ணால் ஸ்டிச் பண்ண உங்களுக்கு கஷ்டமாக இருக்குன்னா எக்ஸ்ட்ரா விட்டு கூட நம்ம வந்து மெயின் கிளாத்தை கட் பண்ணிவிட்டு நம்ம சுற்றியில் ஒரு தையல் போடுவோம் இல்லையா, அந்த தையல் போட்டுட்டு கூட நீங்கள் வந்து எக்ஸ்ட்ரா உள்ளதெல்லாம் நம்ம கட் பண்ணி விட்டுடலாம். நான் வந்து இதில் கரெக்டான அளவுகளில் கட் பண்ணிக்கிறேன். இப்போ வந்து சைடில் வந்து ஒரு 1.5 இன்ச் அளவுக்கு நமக்கு வந்து ஜாயின் கொடுக்குற மாதிரி வரும். அந்த கிளாத்தையும் நான் இப்போயே கட் பண்ணி அதில் வச்சிட்றேன். எப்போவுமே இந்த மாதிரி ஜாயின் கொடுக்குற பீஸ்லாம் நம்ம கட் பண்ணும்போது அது வந்து மிஸ் ஆகிராமல் கரெக்டாக எடுத்து வச்சிடணும். இப்போ பாருங்கள், கரெக்டாக நான் அதுக்குள்ளாரே வச்சு நான் ஃபோல்ட் பண்ணி எடுத்துட்டேன். இப்போ வந்து நம்ம வந்து கட் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ எப்படி ஸ்டிச் பண்ணலாங்கிறத நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து நம்ம வந்து பேக் சைடு தான் நம்ம ஸ்டிச் பண்ண போகிறோம். இப்போ பாருங்கள், ஒரு சிலர் வந்து ரெடிமேட் ஆரி ஒர்க் ப்ளவுஸ் வந்து தைக்கிறது ரொம்ப கஷ்டம், அவங்க வந்து அளவுகள் வந்து அளவு ப்ளவுஸ்க்கும் இதுக்கும் ரொம்ப வித்தியாசமாக இருக்குதுன்னு சொல்லி கட் பண்ணி தைக்கிறதுக்கு யோசிப்பாங்க. ஆனால் வந்து அந்த மாதிரி யோசிக்க தேவையில்லை. இப்போ நம்ம மார்க் பண்ணி கொடுத்தோம் அப்படின்னா இந்த மாதிரி ஜாயிண்ட்லாம் நம்ம கொடுக்க வேண்டியதில்லை. இப்படி ரெடிமேடாக வரும்போது நம்ம வந்து எக்ஸ்ட்ரா ஜாயின் கொடுக்குற மாதிரி இருக்கும். மற்றபடி வேறு ஒன்றும் இதில் கஷ்டம் கிடையாது. இப்போ பாருங்கள், 1.5 இன்ச் அளவுக்கு தனியாக நான் வந்து ஒரு பீஸ் எடுத்து கட் பண்ணி ஜாயின் பண்ணிக்கிறேன். எவ்வளோ லென்த் வேணுமோ அந்த அளவுக்கு நம்ம ஜாயின் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ அதை வந்து மெயின் கிளாத்தில் வெளிப்பக்கம் வச்சு நம்ம ஒரு தையல் போட்டு எடுத்துக்கலாம். கரெக்டாக வச்சுக்கணும். ஏன்னா எக்ஸ்ட்ரா வந்து இருக்கிறதெல்லாம் வெளியில் இது பண்ணிவிட்டு கரெக்டான அளவுகள் வச்சு நம்ம ஒரு தையல் போட்டு எடுத்துக்கலாம். இப்போ அதிலே விட்டுருந்தோம் அப்படின்னா இந்த மாதிரி ஜாயின் கொடுக்க வேண்டிய அவசியம் வராது. இப்போ நமக்கு பத்தலை அப்படிங்கிறதுனால நம்ம எக்ஸ்ட்ரா வந்து தனியாக நம்ம வந்து கட் பண்ணி ஜாயின் கொடுக்குற மாதிரி வரும்.
இப்போ மேலே வந்து ஒரு படிமான தையல் போட்டு நம்ம எடுத்துக்கலாம். எடுத்துகிட்டு எக்ஸ்ட்ரா உள்ள பீஸரை நம்ம கட் பண்ணி விட்டுறலாம். இப்போ சைடில் வந்து நமக்கு வந்து கொஞ்சம் ஜாயிண்ட் வர மாதிரி இருந்துச்சு இல்லையா, கட் பண்ணும்போதே நான் சொல்லியிருப்பேன். அந்த ஜாயிண்ட் வர்றதுக்கு தகுந்த மாதிரி நம்ம கட் பண்ணி இந்த மெயின் கிளாத்தில் வச்சு நம்ம வந்து ஒரு தையல் போட்டுட்டு திருப்பி விட்டு இன்னொரு தையல் நம்ம போட்டு எடுத்துக்கலாம். அப்போ தான் சீக்கிரம் பிரிஞ்சு வராது. பாருங்க, திருப்பி விட்டு ஒரு தையல் போட்டு நம்ம எடுத்துக்கலாம். இதை வந்து நம்ம வந்து லைனிங்கில் நம்ம வந்து அட்டாச் பண்ணுறதுக்கு முன்னாடியே நம்ம வந்து இந்த பிசரெல்லாம் நம்ம ஜாயின் பண்ணிட்டோம் அப்படின்னா அதில் வச்சு தைக்கும்போது நமக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ பாருங்கள், கழுத்து வந்து அகலம் ஜாஸ்தியாக இருக்குன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா, அது வந்து இப்போ பாருங்கள், அதை வந்து முன்னாடி நம்ம விட்டுறணும். இந்த மடிப்பு ஃபோல்ட் பண்ணியிருக்கோம் இல்லையா, அதுலேருந்து ஒரு 1/2 இன்ச் அளவுக்கு கிராஸாக ஒரு தையல் போட்டுக்கணும். ஏன்னா இல்லைன்னா கழுத்தோட அகலம் வந்து ரொம்ப லூஸாக இருக்கும். இப்படி தையல் போட்டுட்டு அதுக்கப்புறமா வந்து கழுத்து நம்ம தச்சு எடுக்கும்போது ஷோல்டர் நமக்கு லூஸ் வராது. இப்போ நம்ம தையல் போட்டு எடுத்தாச்சு. இப்போ வந்து லைனிங் கிளாத்தை அது மேலே வச்சு சென்டராக நம்ம வந்து ஒரு தையல் போட்டுக்கலாம். நீங்கள் பின் பண்ணுறதுனாலும் பின் பண்ணிவிட்டு நம்ம தைச்சிக்கலாம். இப்போ நான் வந்து அதை சென்டராக ஒரு தையல் போட்டோம்னா நமக்கு வந்து அந்த மெயின் கிளாத்தும் லைனிங் கிளாத்தும் நகர்ந்து வராது. அப்படிங்கும்போது நமக்கு ஸ்டிச் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். பாருங்கள், சென்டராக ஒரு பெரிய தையல் வச்சு கூட நம்ம பிரித்து விடுறது தான் இது. இல்லைன்னா நம்ம கட் பண்ணி விட்டுறலாம். இப்போ ஒரு தையல் போட்டுட்டு இப்போ பாருங்கள், சென்டராக ஒரு தையல் போட்டுட்டோம். இப்போ நகர்ந்து வராது நமக்கு. இப்போ வந்து கழுத்தை சுற்றி நம்ம வந்து தையல் போட்டு எடுத்துக்கலாம். அந்த ஆரி ஒர்க் கொடுத்துருக்காங்க இல்லையா, அது பக்கத்துலேயே. இந்த மாதிரி ஆரி ஒர்க் ப்ளவுஸ்க்கெலாம் ஊசி நிறைய உடையிறதுக்கு சான்ஸ் இருக்குது. அதனால் அந்த கழுத்து அந்த கை கிட்டலாம் டிசைன் கிட்ட தைக்கும்போது கொஞ்சம் பொறுமையாக தைங்க. பாருங்கள், அப்படியே அதை சுற்றிலும் நம்ம வந்து ஒரு தையல் போட்டு எடுத்துக்கலாம். பொறுமையாக அந்த ரவுண்ட் ஷேப் எந்த ஷேப்பில் வருதோ அந்த டிசைன் மாறாமல் நம்ம வந்து ஒரு தையல் போட்டு எடுத்துக்கலாம். இப்போ இதுக்கப்புறம் தான் நம்ம வந்து கட் பண்ணி விடணும். அப்படியே நம்ம வந்து ஒரு 1/2 இன்ச் அளவுக்கு விட்டுட்டு கட் பண்ணிவிட்டு ஆரி ஒர்க் இருக்கிறதுனால தையல் வந்து நகர்ந்து வர்றதுக்கு சான்ஸ் இருக்குது. அதை செக் பண்ணிவிட்டு தையல் போடணும் அப்படின்னா நீங்கள் தையல் போட்டு எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு இப்போ சிசர் கட் கொடுத்துக்கலாம். சிசர் கட் கொடுத்து திருப்பும்போது அந்த வளைவுகள்லாம் நமக்கு வந்து மாறாமல் கரெக்டாக வரும், நீட்டாக வரும். அதே மாதிரி நம்ம வந்து இப்போ வேறு நார்மல் ப்ளவுஸில் தைச்சோம் அப்படின்னா நம்ம வந்து அடித்து திருப்புறோம் அப்படின்னா ஃபுல்லாக திருப்பிட்டு மேலே படிமான தையல் போடுவோம். இதுக்கு வந்து டிசைன் இருக்கிறதுனால அந்த லைனிங் கிளாத்தை விரித்து விட்டு மேலே ஒரு படிமான தையல் போடணும். அதாவது அந்த ஆரி ஒர்க் போட்டிருக்காங்க இல்லையா, அதுக்கு பக்கத்தில் நம்ம தையல் போட்டிருக்கோம். அதுக்கப்புறம் நம்ம சிசர் கட் கொடுத்தோம். இப்போ விரித்து விட்டு ஒரு தையல் போட்டுட்டு அதுக்கப்புறம் டபுளாக மடக்கி ஒரு தையல் போடும்போது நமக்கு நீட்டாக இருக்கும். அந்த ஷேப் வந்து நமக்கு நீட்டாக இருக்கும். அங்கங்கே பொறுமையாக அந்த டிசைனில் வந்து ஊசி படாமல் லைட்டாக தூக்கி விட்டு தைச்சிங்கன்னா ஊசி உடையாது. இல்லைன்னா ஊசி உடையிறதுக்கு சான்ஸ் இருக்குது. இப்போ பாருங்கள், பொறுமையாக நம்ம தையல் போட்டு எடுத்துட்டு இப்போ வந்து எட்ஜில் ஒரு தையல் போடுவோம் இல்லையா, ஆர்ம் ஹோல் ஷோல்டரில், அதை நம்ம வந்து போட்டு எடுத்துக்கலாம். அதுக்கு வந்து நம்ம பெரிய தையல் வச்சு நம்ம தைச்சி எடுத்துக்கலாம். இது வந்து லைனிங் கிளாத்தும் மெயின் கிளாத்தும் நமக்கு வந்து நகர்ந்து வராமல் இருக்கிறதுக்காக நம்ம போடுவோம் இல்லையா, ஃபஸ்ட்டே நம்ம போடுவோம். இந்த மாதிரி டிசைன் வரும்போது நம்ம ஃபஸ்ட்டு கழுத்து தைச்சிட்டு அதுக்கப்புறம் நம்ம ஷோல்ட்ரு ஆம்கோல் சைடு நம்ம வந்து பெரிய தையல் வச்சு ஸ்டிச் பண்ணிவிட்டு இப்போ கீழே வந்து இடுப்புக்கிட்ட வந்து 1.5 இன்ச் அளவுக்கு நம்ம மடக்கி ஒரு தையல் போடுவோம் இல்லையா, அதை வந்து சுருக்கம் இல்லாமல் நல்லா நீவி விட்டுட்டு ஒரு 1/4 இன்ச் உள்ளே மடக்கி அதை அப்படியே 1 இன்ச் அளவுக்கு மடக்கி வச்சு தையல் போட்டு எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், பேக் சைடு நம்ம நீட்டாக ஸ்டிச் பண்ணி எடுத்தாச்சு. இதுக்கு அடுத்தது கை வந்து நம்ம ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கலாம். அதே மாதிரி தான் கை வந்து இதில் வந்து ஆரி ஒர்க் போட்டிருக்க கீழே 1 இன்ச் அளவுக்கு இறக்கம் விட்டுருக்காங்க. நம்ம வந்து இப்போ லைனிங்லேயே 1 இன்ச் அளவு மடக்கி தைக்கிறதுக்காக விட்டுருக்கோம் இல்லையா, அந்த சிசர் கட் கொடுத்ததுலேருந்து கரெக்டாக வச்சு ஃபஸ்ட்டு ஒரு தையல் போட்டுக்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு தையல் போட்டுட்டு இதுவும் அதே மாதிரி தான் திருப்பி விட்டு ஒரு தையல் போடாமல் இப்போ திருப்பி விட்டு போடாமல் விரித்து வச்சு நம்ம லைனிங் கிளாத் மேலே ஒரு படிமான தையல் போடணும்.
இதை போட்டுட்டு அதுக்கப்புறம் திருப்பி விட்டு சுற்றிலும் ஒரு தையல் போடுவோம் இல்லையா, அந்த தையலை நம்ம போட்டு எடுத்துக்கலாம். 2 கையிலையுமே நம்ம அதே மாதிரியே ஒரு தையல் போட்டு நம்ம எடுத்துட்டு, இப்போ முன்னாடி குடஞ்சி வெட்டுறது வந்து நம்ம மெயின் கிளாத்தில் நம்ம கட் பண்ணல இல்லையா, அதை வந்து இப்போ நம்ம கட் பண்ணிவிட்டு சிசர் கட் கொடுத்துக்கலாம். இப்போ நம்ம கையும் ரெடி பண்ணியாச்சு. இப்போ வந்து ஃப்ரண்ட்டில் நமக்கு வந்து ஆரி ஒர்க் கொடுத்துருந்தாங்க இல்லையா, இப்போ அதை வந்து எப்படி நம்ம தைக்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போ பாருங்கள், கரெக்டான அளவுகள் கட் பண்ணும்போது அதை அப்படியே நம்ம வந்து ஒவ்வொன்றும் பார்த்து பார்த்து ஸ்டிச் பண்ணும்போது எந்த மிஸ்டேக்குமே வராது. இது ஃப்ரண்ட் பார்ட் நம்ம தைக்கும்போதும் அதே மாதிரி தான். நெக்குக்கிட்ட வந்து ஃபஸ்ட்டு தையல் போட்டுட்டு திருப்பி எக்ஸ்ட்ரா உள்ளதெல்லாம் நம்ம கட் பண்ணிவிட்டு சிசர் கட் கொடுத்துட்டு விரித்து வச்சு நம்ம ஒரு மேலே படிமான தையல் போடணும். படிமான தையல் போட்டுட்டு இப்போ நம்ம அதை அப்படியே மடக்கி வச்சு நம்ம லைனிங் கிளாத்தும் மெயின் கிளாத்தையும் பெரிய தையல் வச்சு ஒரு தையல் போட்டு நம்ம எடுத்துக்கணும். பாருங்கள், இப்போ அந்த வளைவுகள் வந்து பாருங்கள் நல்லா அழகாக நீட்டாக வந்திருக்கு பாருங்கள். இப்போ அப்படியே சுற்றிலும் நம்ம வந்து ஒரு தையல் போட்டு எடுத்துக்கலாம். இப்போ வந்து நம்ம பேக் சைடு, கை, ஃப்ரண்ட்டு எல்லாமே நம்ம வந்து ஸ்டிச் பண்ணி எடுத்தாச்சு. இதுக்கப்புறம் கப் சைஸு, பெல்ட்டு எல்லாமே நான் வந்து நம்ம நார்மல் ப்ளவுஸில் தைக்கிற மாதிரி தான். அதனால் நான் வந்து அதை வந்து கவர் பண்ணல. இப்போ நம்ம வந்து ஃபுல்லாக ஸ்டிச் பண்ணிவிட்டு கை ஜாயின் பண்ணிவிட்டு சைடில் நான் ஒரு தையல் போட்டுட்டு நம்ம அதுக்கப்புறம் நம்ம பார்க்கலாம். இல்லைனா வீடியோ வந்து ரொம்ப லென்த்தாக வருது. உங்களுக்கு வந்து ஃப்ரண்ட் பார்ட்டு, இந்த பட்டி, கை இதெல்லாம் ஜாயின் பண்ணுறது வந்து எனக்கு டீட்டெயிலாக தெரியணுன்னீங்கன்னா நான் வீடியோவில் நிறைய போஸ்ட் பண்ணியிருக்கேன். நீங்கள் அதை வந்து செக் பண்ணி பாருங்கள். அதில் வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நான் உங்களுக்கு வந்து எப்படி டாட் பிடிக்கிறது எல்லாமே சொல்லியிருக்கேன். ஒரு சிலருக்கு வந்து எனக்கு தைக்கணும்னு ஆசையாக இருக்குது, ஆனால் எனக்கு வந்து சோம்பேறித்தனமாக இருக்குதுன்னு சொல்லி தைக்காமல் விட்டுருவாங்க. அப்படி இருக்கக்கூடாது. சோம்பேறித்தனம் அப்படிங்கிறத நம்ம உள்ளே கொண்டுட்டு வரவே கூடாது. நம்ம வந்து எப்போவுமே நம்மளை சுறுசுறுப்பாக வச்சுக்கிட்டா தான் நம்ம வந்து அடுத்தடுத்து நம்ம வந்து சாதிக்க முடியும். அப்படிங்கும்போது நம்ம வந்து சோம்பேறித்தனமாக இருக்கக்கூடாது. எப்போவுமே நம்மளை வந்து நம்ம சுறுசுறுப்பாக வச்சுக்கணும். இப்போ பாருங்கள், நான் ஃபுல்லாக ஃபினிஷ் பண்ணிவிட்டு சைடில் வந்து அட்ஜஸ்ட் தையல் போடுவோம் இல்லையா, அந்த தையல் நம்ம போட்டு எடுத்துக்கலாம். போட்டுட்டு பிசிறெல்லாம் நம்ம கட் பண்ணி விட்டுடலாம். இந்த சைடும் அதே மாதிரி ஏற்கனவே ஒரு தையல் நான் போட்டு வச்சுருக்கிறேன். இப்போ வந்து இன்னும் எக்ஸ்ட்ரா 2 தையல் நம்ம போட்டு எடுத்துக்கலாம். 1/4 இன்ச் கேப்பில் நம்ம வந்து அட்ஜஸ்ட் தையல் போடுவோம் இல்லையா, அதே மாதிரி போட்டு எடுத்துட்டு இப்போ எட்ஜில் வந்து நம்ம வந்து ஓவர்லாக் இருந்தால் போடலாம். அப்படி இல்லைங்கும்போது எட்ஜ்லேயும் நம்ம வந்து ஒரு தையல் போட்டு எடுத்துட்டோன்னா ஃபினிஷிங் வந்து நமக்கு நீட்டாக கிடைக்கும். இப்போ பாருங்கள், அந்த எட்ஜ்லேயும் நான் ஒரு தையல் போட்டு எடுத்துக்கிறேன். இந்த சைடும் அதே மாதிரியே நம்ம வந்து எட்ஜில் ஒரு தையல் போட்டு எடுத்துக்கலாம். இப்போ நம்ம ப்ளவுஸை ஃபுல்லாக ஃபினிஷ் பண்ணி எடுத்தாச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள்.